சித்திரை மாதம் ராபா வருஷம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் முக்கியமாக பணம், செல்வம், ரொட்டேஷன் பணம், அந்த பணம் மழை எப்படி பணம் மழை வரப்போகுதுன்னா ஒன்றை கேட்டுட்டா மழை பெய்யறது, அது மாதிரி பணம் ஒன்று கேட்டுனா வருது, கொட்டப்போகுது பாருங்கள். அது எப்படி? ஒரே கடனை வாங்கி வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதுமான சொத்து கல்யாணம் இருக்கிறதுலாம் பாழா போடுறது வருத்தப்படுவீங்க இல்லையா? அதை உடனே விட்டுருங்க. சொத்து பொத்து கைக்கு வந்து சேரும். அது எப்படி இத்தனை வருஷமாக இப்படியே கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? நான் பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை, பொண்ணு புள்ள கட்சியிலேயே. ஐயோ சீக்கிரம் முடிங்க, இல்லை அவங்களே பண்ணிட்டுருவாங்க. சித்திரை பொண்ணோ மருமகனோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு சித்திரை மாதத்தில் கண்மூடாக நீங்கள் கண்டுபிடிக்கும் திருமணம் ஆகியே ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ராசின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவில் பாருங்கள், தெளிவாக தெரியும். அன்பார்ந்த கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். ராப வருஷம் சித்திரை மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துட்டோம். எப்பாட ஜீவனத்துக்கு வழி வேணும்ல, அது பிரமாதமாக இருக்கும். எந்த கவலையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, அதாவது மே மாதத்தில் கடைசியில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மீனத்தில் அயன சயன போகத்தில் இருக்கும். இந்த மீனத்தில் இருக்கிறதில்ல மேஷத்துக்கு, அந்த இதில் செவ்வாய் சனி உட்காந்து கடிச்சிக்கும். இந்த வருஷத்தில் குரு மிதனத்தில் உட்காந்த குருவை டைரெக்டாக பார்த்துட்டு கேந்திரம் மாறுது இல்லையா? செவ்வாய் பாறை 4ஆம் பார்வை, அது பார்த்து இன்னும் குஷியாகிடுறது. சனீஸ்வரன் எப்போதும் போலே மன்னன்னு பேர். எந்த சபலத்துக்கு ஆளாகவே மாட்டார். இரும்படி அடித்தாலும் அடி நொண்டியாவது கடமையை பார்ப்பார். அப்பேற்பட்ட சனீஸ்வரர். அதனால் ரெஸ்ட்லெஸ், எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையே இருக்க மாதிரியும் இல்லாதெல்லாம் வரா மாதிரியும் நிம்மதியற்ற சூழ்நிலை அந்த பீரியடில் உண்டாகும். வெளிவட்டார பழக்கங்களில் நம்ம மூக்கை நுழைக்காமல் நம்பது நல்லது. தம் வியாபாரம், நம் பழைப்பு, பிஸ்னஸ், ஆதாயம் இருக்கான்னு பார்த்துட்டு அமைதியாக செயல்பட நல்லது. முதல்ல இந்த மீனத்தில் இருக்கும்போது சுக்கராச்சாரியர் இருக்கார், புதன் இருக்கார், சனி இருக்கார், எல்லாம் பெரிய யோகம்தான். அதே மாதிரி எல்லாம் இருக்காங்க. செவ்வாயும் இருக்கார். இந்த சுக்கராச்சாரியர் முதலியே போயிடுவார். இந்த செவ்வாய் சனீஸ்வரன் ஏதோ பேசி அவனுக்குள்ள ப்ராக்டிஸ் இருக்கும்போது முன்னாடியே போன மாதம் போயிட்டார் அவர். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் சூரியனோட சுக்கராச்சாரியர் இருப்பார். அப்படியே நல்லா இந்த ராகு வேறு அங்கே பார்த்துட்டு இருக்கோம். எப்போ சுக்கரன் நகை போகிறான், சூரியனை கபக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் பாருங்கள். அது கரெக்டாக போவார். உடனே புதன் வந்துடுறாரு. என்ன 2 பேரும் வான் பண்ணிவிட்டு ராகு அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அப்புறம் புதன் போயிடுவார். செவ்வாய் மேஷத்துக்கு வந்துடுவார். அந்த காலகட்டம் வரைக்கும் தான் பிரச்சனைகள் உண்டாகும். ஏன்னா இந்த சர்ப்பங்கள் வளைவில் எப்போதும் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். வர ஆவணி மாதம் வரைக்கும் ஃபுல்லாக சர்ப்பங்கள் ஃபுல் கண்ட்ரோல் ஆகும் பேனல்ல. இந்த பாரத பூமியில் மொத்தம் அதிகார துஷ்பிரயோகம், அக்கிரமம், அந்நியம் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த கூத்தெல்லாம் அடித்தா கூட ஆடி அடங்கும். அந்த காலகட்டம் தான் இது. நம்ம பழப்பை எப்போதும் கவனிச்சுப்போங்க. நமக்கு தான் அறிவு கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. மழைகள்லாம் நிறைய பெய்யும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இயற்கை சீற்றங்கள்லாம் ஒன்றும் பெரிய அளவு இருக்காது. ஆனால் நம்ம யூஸ்வலாக அந்த பூதகாரம் காட்டுவாங்க, எல்லாத்தையும் பாழடிப்பாங்க. வெளிநாட்டில் கேபரே டான்ஸ்லாம் ஆடும் நிறைய உண்டு. நெருப்பு வேறு திபுன்னு இதெல்லாம் அது வேறு இருக்கும். வாரெல்லாம் இப்போதைக்கு முடியறதுக்கு காரணம் இல்லை. ஒன்று அமெரிக்கா போகணும், இல்லை ஈரான் போகணும். அது எப்படின்னு சாய்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது, நமக்கு கிடையாது. நம்ம மூக்கு நுழைக்காமல் நல்ல அருமையாக நடத்துகிறார் நாட, ஒரு குறைச்சலையும் இல்லை. அதனால் இந்த மாதத்தில் அதிகம் டேமேஜ் ஆகாது. போராத காலத்தில் சந்திரன் சதயத்தில் நிற்கிறார். ஆரம்பத்தில் சித்திரை மாதம் சந்திரன் சதயத்தில் இருக்கும்போது கும்பத்தில் இருக்கார் ராகு சந்திரன். என்ன பாருங்கள், ராகு அந்த இடத்துல இருக்கார் இல்லையா? கும்பத்தில் ராகு சந்திரனும் உட்காந்துருக்கும். என்னமா ராகு சந்திரனுக்கு ஒன்றா யோகம் அவயோகம் வரலாம். துஷ்டர்களுக்கு பயன்படும், நமக்கு பயன்படாது. அதனால் என்ன இருந்தாலுமே முக்கியமான அதிகாரிகள் எல்லாத்துக்கும் நமக்கு அனுகூலமாக இருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் கிரகன் நாதர்கள் பண்ணுறக்கூடிய வேகம் இருக்குது. அந்த துல்லியமாக அந்த அளவுக்கு வேகம் நமக்காக
ஓடி ஆடி செய்கிறாங்க. உண்மையிலே போற்றத்தக்கது. இந்த நல்ல காலத்தில் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சித்திரை மாசத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது பராபா ஒரு சித்திரை மாதம் ஏப்ரல் 14 மே 14 வரைக்கும் சிறப்பான காலம். ஏன் மீனத்துக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். என்ன மீனத்தில் குரு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, 2ஆம் வீட்டில் சூரியன் 6ஆம் வீடு அதிகார் 2ஆம் வீட்டில் இருக்கார். 2ஆம் வீட்டுக்கு நேர் சப்தமாகி 8ஆம் வீடு. அப்போ மறைவு ஸ்தானங்கள் சம்மந்தப்பட்ட வீட்டில் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறது. 2ஆம் வீடு ஆயுஷ் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது மார்க்கஸ்தானம் சொல்லு. இந்த தொழில் பாடங்கள்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாதுக்காக சொல்ல வரேன். உனக்கு வேணும்னு எனக்கு வேணும் 2ஆம் வீடு 3ஆம் வீடு பாதகஸ்தானம் கொள்ளஸ்தானம் சொல்லலாம் தவிர நவங்கர்களுக்கு இங்கே என்ன வேலை, எப்படியெல்லாம் உட்காருவான். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கர்மத்தை விதிக்கப்பட்டு இந்த பாதிப்புகள் வராமல் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும், காலபுருஷனுக்கு தெரியும். அதனால் அதில் அந்த 2க்கு நேர் 2ஆம் வீடு சொல்லக்கூடிய மீனத்துக்கு அந்த 2க்கு நேருக்கு அதே செவ்வாய் 6ஆம் இடம் ஆகிடுறான். இங்கே பொறுத்த வரைக்கும் 2க்கு 6ஆம் இடம் 2க்கு 8ஆம் இடம் வரும்போது இவருக்கு வரும்போது மீனத்துக்கு வரும்போது பாகிஸ்தானம் ஆகிடுறது. செவ்வாய்க்கு மேஷத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடம் வந்தாலும் மீனத்துக்கு பாகிஸ்தானம் ஆகிடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, அது பிரகாரம் செயல்படுவாங்க. நம்ம எதுக்கு இந்த விஷயம் படணும். 8ஆம் வீடு 7ஆம் வீடு 2ஆம் வீடு அதிகாரி பாகிஸ்தான் ஆறார், ஆனால் அவர் வீட்டுக்கு 8ஆம் வீடு ஆறார். அதனால் இதெல்லாம் அவர் கணக்குக்காக பண்ணலாம் தவிர நல்ல புத்தியோடு செயல்படக்கூடிய அமைப்பில் பார்ப்பது குட்ப புத்தின்னு இருக்கும்போது மறைவாக தான் இருக்கும். குட்ப புத்தி அந்த நுண்ணறிவு அதை எப்போ மறைவாக தான் வச்சுருப்பான், தெரியாது. எல்லாத்தையுமே முக்கியமான விஷயங்கள்லாம் மறைவு ஸ்தானத்தை பையில் போட்டு பத்திரமா மறைவாக வச்சுருப்போம். எதுக்கு எல்லோரும் முன்னாடி வைக்க மாட்டோம் எதுவுமே. அதே தான். அதனால் அதுக்காக மறைஞ்சி போச்சு பாழாக போச்சு பார்க்கல கொள்ளலை சொல்கிறது ஒரு பாடங்கள் வேணால் இருக்கலாம் தவிர ரியல் வாழ்க்கைக்கு ஒத்து வராது எல்லாம். இதை பார்க்கும்போது மீனத்தை பார்க்கும்போது சப்தமாதி புதன் புதனுடைய வீட்டிலே உட்காந்துருக்கார். மிதுனத்தில் உபயராசியிலே உட்காந்துருக்கார். உட்கார்ந்துட்டு அதே குரு மீனத்தினுடைய 10ஆம் வீடையே பார்க்குறாரு. எந்த குரு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ 10ஆம் வீடை, அந்த 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மங்கள் ஸ்தானம் சம்மந்தப்பட்டு கிளியர் ஆகிடும். தோஷமற்று போய் சுத்தமாகிடும். அந்த குரு இல்லைன்னா அந்த சுத்தமாக வீடாகிடும், தோஷங்கள் போயிடும். நல்லா இருக்குல்ல, வாஸ்து பிரகாரம் தோஷம் போயிடுறது. இதெல்லாம் குரு பாறை இருந்ததுன்னா தோஷம் போயிடுறது. யார் வீட்டிலையாவது எப்போதுமே விசனம், தோஷம், கர்மம், பாத்திரம், தாஸ்தி, தரித்திரம் இருந்ததுன்னா சுத்தம் பண்ணாமல் ஒரு நாளைக்காவது ஒரு முக்கியமான நாளைக்கு பசுமாடை கொண்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லிவிட்டு அது இது பண்ணிட்டு விட்டுருங்க. தோஷம் போயிடும், அடியோடு போயிடும். இல்லை அந்த பசுனுடைய சம்மந்தப்பட்ட காமதன் பசு போய்ட்டு வீட்டில் என்ட்ரன்ஸில் மாட்டி விட்டுருங்க. தரித்திரம் போயிடும், பீடை போயிடும். நல்லா இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்களேன், எவ்வளோ இருக்குது விஷயங்கள். அதனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு புலனுக்கு தெரியாத விஷயங்களை புலனுக்கு எட்டாத ஒரு சம்பந்தப்பட்ட அறிவு மூலம்தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு இதுக்கு சொன்னால் மீனத்தோடு சம்மந்தப்பட்ட 2ஆம் வீடு செவ்வாய், மீனத்தோடைய 9ஆம் வீடு செவ்வாய். அவர் முக்கியமானது குருக்கு அந்யோன்யம். அவர் உட்கார்ந்து குருவை தொடர்பு கொள்கிறார் 4ஆம் பார்வையால். அதே மாதிரி சனீஸ்வர் கூட இருக்கார். அதே மாதிரி முதல் சுக்கிரன் போயிட்டார் மாளவியாக கொடுத்து மேஷத்தில் வந்தாச்சு. அப்போ சனியும் செவ்வாயும் கூட இருக்கார். புதன் அங்கேருந்து வந்தாச்சு, மேஷத்துக்கு வந்துடுவார். சுக்கிரன் மீது சிவத்துக்கு போயிடுவார். புதனும் சுக்கிரனும் உட்காந்துட்டு சூரியனும் உட்காந்துட்டு ராகுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார், ஜாகிரதையார், கண்ணை ஒழுங்காக வேலை செய் அப்படின்ட்டு போயிடுவார். சரி தலையாட்டு பகுதியாக உட்காந்து. ஸோ அந்த
சுக்கிரன் போன உடனே புதன் வந்துடுவார், புதன் போன உடனே செவ்வாய் வந்துடுறார். மாட்டி சூரியனுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கார் பாருங்கள். ராகு பார்த்துட்டு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனா உடனே சூரியனை சாப்பிட்றணும். அது மாதிரி அமைப்பு. அதனால் சம்பந்தப்பட்ட சூரியன் 6ஆம் அதிகாரத்தை கூட இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு அந்நிய நாடுகள்லாம் இப்படி இருக்க அப்படின்னு பார்த்தோன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11th ஹவுஸில் ஆடு மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர், அயனசேன சனீஸ்வரர் மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் பில்லியன் கணக்கில் நம்ம நாட்டு தொழிலாளர்கள், தொழில் சம்பந்தப்பட்ட மகரம் கும்பம் தான் அதிகபட்சம். வெளிநாட்டில் ஃபுல்லாக இருக்கானுங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூடாதுக்காக தான் மோடி இது இந்த அளவுக்கு பண்ணுறேன். இல்லைன்னா அவன்கிட்ட பல்ல இது காட்டினோம் தேவையில்லையே. நம்ம மேலே உழைச்சி கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கை ஜீரோவாகக்கூடாது இல்லையா, கஷ்டப்பட்டு போயிட்டு அவள் நாசமாக்கிறதுக்காக. ஸோ செக்யூரிட்டி சேஃப்கார்டு வேணும்ல, அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வரும்போது ஏன் அப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நாட்டுக்கே நிறைய தேவைப்படுறது. தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் கொடுக்குறான். ஏன் இவ்வளோ கொடுக்குறான்னா இத்துண்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது நாளைக்கு எத்தனை பேர் சம்பாதி கொடுக்க முடியும்? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அமேசான் அது மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் நம்ம நாட்டுக்கு மக்களே பண்ணான்னா அந்த அளவு சம்பளம் கொடுக்கலாம். இவ்வளோ தான் பண்ணி இவ்வளோ தான் போட்டேன், இந்த சம்பளம் கொடுக்க முடியும் ஜீவனம். குறுநிலை சூழ்நிலை மரங்கள் அவங்க ஆளாலே 4 பேர் வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தொழில் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு தான் நம்ம நாட்டில் இருக்குது. தவிர மல்டிநேஷ்னல்ஸ் பண்ணுற அளவுக்கு மின்சாவை பண்ணுற பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் யாரை பண்ணுற துடிச்சல் கிடையாது, தைரியம் கிடையாது, ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அரசாங்கங்கள் அப்படி இருக்குது, கரப்ஷனில் மூழ்கி போயிருக்கு, பயங்கரமாக மூழ்கி கிடக்கு. எல்லாமே செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீதித்துறைகள் எதுவுமே நமக்கு சேஃப்டி செக்யூரிட்டியில் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு தவிர ஒன்று எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஜாஸ்தி. ஸோ அதனால் எவ்வளவோ விஷயங்கள்லாம் பேசினா அதுக்கு மனசுக்கு இது வருத்தம் வரும். அதெல்லாம் அந்த நிலைமையை மாற்றணுன்னா இவர் தான் மாற்றணும், பகவான் தான் மாற்றணும். அந்த மாறுதல்கள்லாம் நிறைய வரும், சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மீனத்தினுடைய பாக்யாதிபதி செவ்வாயினால் லாபாதிபதி பார்க்கும்போது மீனத்தினுடைய சனீஸ்வரர் இதெல்லாம் இருக்குது. செவ்வாய் சனியுடைய ஒரு உத்வேக செயல்பாடுனால விறுவிறுப்பாடுனால இவங்களும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி லெவலில் ஆகலாம், பாதி சம்பளம் கொடுக்கலாம், மூடி இந்த இண்டஸ்ட்ரியில் ரன் பண்ணலாம். மறுபடியும் அறிவு செயல்பாடு மட்டும் இல்லை, எல்லாம் ஒருங்கிணைந்து வரவுடைய காலமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் வரும், ஏற்றம் தரும். பெரிய லெவலில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி லெவலில் போகும்போது பெரிய பெரிய போஸ்ட்டில் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன வேலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்க நட்சத்திரமே குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரம். குருவும் புதனும் பெரிய லெவலு, சனீஸ்வரர் அவங்களுடைய அணுவல் இருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் மீனத்தினுடைய சப்தமாதிபதியே உபயராசினால சப்தமாதிபதி புதன் தான். ஸோ கடத்தரனுடைய கை ஓங்கி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே அதுக்கு தகுந்த கடத்தரனுடைய சுக்கராச்சார வீரியஸ்தானாதிபதி இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த விறுவிறுப்பான சூழ்நிலை முதல்லே கூத்துறா சுக்கிரனோட சூரியன் இந்த மாதத்தில், அப்புறம் சூரியனோட புதன், அப்புறம் சூரியனோட செவ்வாய், 3 பேர் எப்படி பாருங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ மீனத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே அனுகூலமாக இருக்குது. பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணம் பிரிஞ்சு ஒன்று ஒத்துமையாக இல்லை, அவார்டு என்ன இருக்காங்க, குழந்தை குட்டி இல்லை, அதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை, இப்படி இருக்குங்களே, என்னமோ வாழ்ந்துட்டு இருக்குங்களே, இப்படி இல்லை இதெல்லாம் வழி இல்லையானா மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒரு குடும்பத்தில் நல்லிணக்கம் வரும்போது சேரும்போது எல்லா விஷயத்துக்கும் எனக்கும் அந்த மாதிரி இருக்கும், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒற்றுமை பேணுவாங்க. உறவுகள்லாம் நல்லா ஜாலியாக அனுபவிக்கும் கொள்ளும். எல்லா விஷயத்தையும் நம்ம பண்பாட்டில் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன குழந்தைகள் சந்தான பாக்கியம் வரும், ஆச்சரியம் வரும், வளர்ப்பு தொழில் எல்லாத்துலேயும் ஈடுபடும். நம்ம சம்பந்த விஷயங்கள் நல்லா ஈடுபடுவாங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கும் அல்ப விஷயங்களுக்காக பெரிய கருத்து வேற்றை மோதிக்க மாட்டாங்க, பெரிய அழகாக மறுபடியும் கூடிடுவாங்க, விட்டு கொடுக்க மனப்பான்மை வரும். இதெல்லாம்
சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுவாக அமைப்பில் உண்டாகும். அந்த மாதிரி வரும்போது தான் தொழிலில் மட்டும் இல்லை, வியாபாரத்தில் மட்டும் இல்லை, திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆக முடியாது, தொழிலில் பெரிய விசாரணை பண்ண முடியாது, அதெல்லாம் நினச்சி பார்க்க கூட முடியாது. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறோன்னா அரசு ஒத்துழைக்கணும், மக்கள் ஒத்துழைக்கணும், கூட பார்ட்னர் ஒத்துழைக்கணும், எல்லாருமே எல்லாத்துலேயும் ஒரு ஒத்துமை வரும். அது எதிர்பார்க்க முடியுமா? அதனால் இதெல்லாம் நேரங்காலம் கூடி வந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நல்லபடியாக தொழில் முனைவோருக்கும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட செயல்படுபவர்களும் சரி, எல்லாத்துலேயும் நன்னாக இருக்கும். பணம் தானாக கொட்டும். உழைப்பு கையில் இருக்குது, புத்தி கையில் இருக்குது, செயல்பாடு கையில் இருக்குது, அனுகூலமாக அவங்களுக்கு கையில் இருக்குது. அப்புறம் பணத்துக்கு வர்றதுக்கு என்ன, செல்வம் செழிக்கும், சொத்து பத்துகள் வாங்குவீங்க, குடும்பம் நிறையா இருக்கும், கடன் விவாதம் வரைக்கும் ரொட்டேஷன் நிறைய பெறும், புதுசாக முதலீடு பண்ணுங்கள். அதனால் எல்லா விஷயத்திலும் வளமான வாழ்க்கையை எதிர்பார்த்திருப்பது இதுபோல் சிறப்பாக அமையும் என்று வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.